ரைட். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விளங்குதா? ஓகே. ரைட். ஓகே. சரிதானே? ரைட். அப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு தேர்ட் டேர்மில் இருக்கிற, ரைட்டா, தேர்ட் டேர்ம் 2025 வந்த எஃப்டபிள்யூசி பேப்பரை தான் பார்க்க போகிறோம். சரிதானே? ரைட். அப்போ அதில் முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், உங்களுக்கு தந்திருக்காங்க. சுழற்சி தண்டு ஒன்றுண்ட, ரைட்டா, பிரதான கதிரை கதிரை வந்து பூஜ்ய வலு அற்ற, ரைட்டா, பூஜ்ய வலு அற்ற ஒரு வேனியர் ஒன்றினால் அளக்கப்பட்டது. சரியா? வேனியரின் இழிவெண்ணிக்கை தந்திருக்காங்க. 0.02 மில்லிமீட்டர் ஆகும். இவ்வேனியரினால் அளவிடப்பட்ட வாசிப்புகள் முறையே 8.32, 8.26, 80.36 வருது. ரைட்டா, 80.32, 80.26, 80.36 மூணு ரீடிங் எடுக்கிறான். ரைட்டா, பிரதான கதிரின் விட்டமாக அமையத்தக்கது. பிராக்கெட்ல தந்திருக்காங்க பாருங்க, வேநீரின் இழிவெண்ணிக்கைக்கு ஏற்ப. சரியா? வேணியர்ட இழிவெண்ணிக்கை ஏற்பதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விட கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரைட். அப்ப பாருங்க, உங்களுக்கு இப்ப சாதாரணமா 3 ரீடிங் எடுத்து நாங்க இழிவெண்ணிக்கை சராசரி துணிஞ்சோம்னு சொன்னா உங்களுக்கு வரும் பாருங்க. 80.32 பிளஸ் 80.26 பிளஸ் 80.36. ரைட்டா? ரைட். இது மூண்டையும் கூட்டி மூண்டால பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு சராசரி வரும். சாதாரணமா இப்படிதான் செய்வோம். ஆனா இதுல விட உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 80.313 மில்லிமீட்டர் தான் வந்திருக்கும். சரிதானே? ரைட். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த நாலாவது ஆன்சர் அடிச்சிடாங்க. ரைட். ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா அவங்க தந்திருக்காங்க பாருங்க இன்னைக்கு, வேநீரின் இழிவெண்ணிக்கைக்கு ஏற்ப. அப்ப வேநீரின் இழிவெண்ணிக்கைன்றது 0.02 மில்லிமீட்டர். அப்ப அதுதான் என்னது, வேநீர் இழிவெண்ணிக்கைக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. அந்த கருவினால் ஆக்கக்கூடிய இழிவு வாசிப்பு வந்து இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப பாருங்க, 3.12 வாசிக்க இயலாது. இந்த 1 3ன்றது அந்த கருவினால் வாசிக்க இயலாது. அப்ப ஆன்சர் வரப்போறது உங்களுக்கு 80.32ன்றது தான் ஆன்சரா வரும். ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர்ன்றது அஞ்சாவது ஆன்சரா வரும். விளங்கிட்டா? ரைட்டா? அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னு சொன்னா வேணியரின் இழிவெண்ணிக்கைக்கு ஏற்பன்னு கேட்டனால அஞ்சாவது ஆன்சர். ரைட்டா? நீங்க சாதாரணமா என்ன செய்வீங்கன்னு சொன்னா 3 ரீடிங்னு சொன்னா மூணையும் கூட்டி மூணால பிரிச்சு வர்றது ரீடிங் எடுப்பீங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வேணியர் இழிவிக்கை 0.02னால அதை எனக்கு அளக்க இயலாது. ஆகவே 80.32 தான் சரியான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சொத்தனே? ரைட். அப்ப இந்த ஆன்சர் விளங்கிட்டா? எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரைட். அடுத்த கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வி. ரைட்டா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. உங்களுக்கு ஒரு கொள்ளளவி ஒன்றின் கொள்ளளவு வந்து தந்திருக்காங்க. 0.47 மில்லி ஃபெரட் ஆகும். இதற்கு சமமான பெருமானமாக அமையத்தக்கது என்னன்னு கேட்கலாம். ரைட்டா? அப்ப இதுல பாருங்க, மைக்ரோ எடுத்திருக்காங்க விடையில. ரைட்டா? அதுக்கப்புறம் பிக்கோ எடுத்திருக்காங்க, நேனோ எடுத்திருக்காங்க. அப்ப 4 மில்லி ஃபெரட்டை நான் என்ன செய்யணும்னு சொன்னா மைக்ரோவுக்கும் பிக்கோவுக்கும் நேனோவுக்கும் மாத்துறது எப்படின்னு பார்த்துரும். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், அவங்க உங்களுக்கு தெரியும். ரைட். ரைட். பாருங்க, மில்லி ஃபெரட்னு சொல்றது என்னன்னு சொன்னா 1 தர 10 3 அர்த்தம். சரிதானே? 1 தர 10 3 அர்த்தம். ரைட்டா? மைக்ரோ ஃபெரட்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ரைட்டா, 1 தர 10 6 ஃபெரட்னு வரும். ரைட்டா? பிக்கோ ஃபெரட்னு சொல்றது, சரியா, 1 தர 10 சய 12 ஃபெரடா இருக்கும். சரிதானே? ரைட். 1 தர 10 சய 12 ஃபெரடா இருக்கும். கொஞ்சம் இருங்க. வாக்கு வைக்குது.
ரைட் 12 ஃபேரடா இருக்கும். ரைட்டா? ரைட். நானோ ஃபேரட்னு சொல்றது. ரைட்டா? நானோ ஃபேரட்னு சொல்றது 1 தர 10⁻9 ஃபேரடா இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்குது என்னன்னு சொன்னா, ரைட்டா? 0.47 மில்லி ஃபேரடை நீங்க நானோவுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா மைக்ரோ பிக்கோவுக்கும் நானோவுக்கும் மாற்றணும். ரைட்டா? அப்போ பாருங்க 0.47 0.47 மில்லி ஃபேரட். ரைட்டா? ரைட். அப்போ பாருங்க இதை போட போறேன். 47 தர 10⁻2 மில்லி ஃபேரட். இன்னும் மில்லி ஃபேரட்டை நான் மாத்தலை. அப்போ நான் மில்லிக்காக நான் என்னத்தை போடணும்னு சொன்னா 10⁻3 கொண்டு இங்க நீங்க போடுவேன். ஆக பார்த்தீங்கன்னா 47 தர 10⁻2 ஏற்கனவே இருக்கு. தர 1 தர 10⁻3 ஃபேரட்னு எழுதலாம். சரிதானே? அப்ப இது பாருங்க 10⁻2ம் 10⁻13 கூட்டுப்பட்டு 47 தர 10⁻5 ஃபெரட்னு வரும். சரிதானே? ரைட். 47 தர 10⁻5 ஃபெரட்னு வரும். இப்ப எனக்கு மைக்ரோக்கு மாத்தணும்னா 10⁻6 வேணும். எனக்கு இங்க இருக்கிறது 10⁻5. அவ பாருங்க என்ன செய்ய போறேன்னா 470. ரைட்டா? ஒரு சைவர் சேர்த்தேன்னா 10⁻6 ஃபெரட்னு எழுதலாம். சரியா? ஒரு சைவர் சேர்த்தேன்னா இங்க ஒரு சய ஒன்று சேரும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பதிலா நான் என்ன போடலாம்னா 470 மைக்ரோ ஃபெரட்னு போடலாம். சரியா? அப்ப 470 மைக்ரோ ஃபெரட்னு போடலாம். ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்க பிக்கோ ஃபெரடுக்கு மாத்த போறோம். பிக்கோ ஃபெரடுக்கு மாத்த போறத பாருங்க 47. இது தானே வந்து sorry, இது தானே வரும். ரைட்டா? 47 தர 10⁻5 தானே வரும். 5 ஃபெரட். இப்போ இது வந்து பிக்கோ ஃபெரடுக்கு மாற்ற போறேன். பிக்கோ ஃபெரடுன்னு சொன்னா 10⁻12 வேணும். எனக்கு 5 இருக்கு. அப்ப இன்னும் ச 7 வேணும். அப்ப பாத்தீங்கன்னா 47 தர 10⁻7 கூட்டிட்டு 10⁻7ன்னு போட போறேன். 10⁻5 அப்படியே இருக்கும். சகையிலும் வெட்டுப்படுற மாதிரி போடுறேன். இது ரெண்டையும் கூட்டி என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிக்கோ ஃபெரடும் போட போறேன். அப்ப பாத்தீங்கன்னா 47 தர 10⁻7 பிக்கோ ஃபெரடுன்னு வரும். சுத்தனே ரைட். இன்னைக்கு மைக்ரோ ஃபெரடுக்கு மாத்தினது இருக்கு. இன்னைக்கு வந்து பிக்கோ ஃபெரடுக்கு மாத்தினது இருக்கு. அடுத்து பாருங்க நானோ ஃபெரடுக்கு மாத்த போறேன். ரைட்டா? ரைட். அடுத்து நானோ ஃபெரட் பாத்தீங்கன்னா 47 தர 10⁻5 ஃபெரட்ன்றது நானோக்கு வேணும் 9. ஆகவே 47 தர 10⁻4 கூட்டிட்டு 10⁻4 இதோட கூட்டி விடுறேன். 10⁻9 ஃபெரட்னு வரும். அப்ப 47 தர 10⁻4 நானோ ஃபெரட்னு வரும். சுத்தனே ரைட். இப்ப பாருங்க மூணுக்கும் மாத்தி காட்டிட்டேன். பிக்கோவுக்கும் மாத்திட்டேன், நானோவுக்கும் மாத்திட்டேன், மைக்ரோவுக்கும் மாத்திட்டேன். ரைட்டா? ரைட். இப்ப கேள்வியை பார்ப்போம். சுத்தனே ரைட். அப்ப பாருங்க ஒன்னாவது ஆன்சரே சரியா இருக்கு. 47 மைக்ரோ ஃபெரட். சுத்தனே ரைட். அப்ப இதுக்கு வந்து ஒன்னாவது ஆன்சர், அஞ்சாவது ஆன்சர் வந்துச்சு. ரெண்டாவதுக்கு வந்து ஒன்னாவது ஆன்சர் வருது. ஓகேவா? விளங்கிட்டாது மாத்துனது. யூனிட் கன்வர்ஷன். ரைட். 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 அடுத்து பாருங்க. அடுத்து மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பரவளைவு அதிபரவளைவு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட். பரவளைவு அதிபரவளைவுன்னு சொன்னா ரைட்டா பின்வரும் கூற்றுக்களை கருத சொல்றாங்க. ரைட். அதை நான் செஞ்சு காட்டேன் பாருங்க. பரவளைவுன்னு சொன்னா என்னது? ரைட்டா? ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரைட் ஒரு கூம்பு ஒன்று வரைவோம். ரைட். கூம்புல தான் உங்களுக்கு பரவளைவு அதிபரவளைவு விளங்கப்படுத்தலாம்.
சுத்தனை கூம்புன்னு இருக்கு. ரைட்டா? ரைட். அப்ப அந்த கூம்புல வந்து வெட்டுறனால உங்களுக்கு என்னன்னு சொன்னா பரவளைவு, அதிபரவளைவு, நீள்வட்டம் என்பவற்றை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சுத்தனை ரைட். கூம்புல நீங்க வெட்டுறனால எடுத்துக்கலாம். ரைட். அவ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூம்பை நான் கிடையா வெட்டினேன்னு சொன்னா, ரைட்டா, இன்னைக்கு கிடையா வெட்டினேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வரைவு வரும். சுத்தனை கிடையா வெட்டினேன். கிடையா வெட்டினேன்னா உங்களுக்கு மேல இருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு வட்டமா இருக்கும். சுத்தனை ரைட். அதே மாதிரி இந்த கூம்பை வந்து இந்த மாதிரி ஷேப்ல வெட்டினேன்னு சொன்னா, சரியா? ரைட். அப்ப இந்த மாதிரி ஷேப்ல வெட்டினேன்னா மேல இருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு நீள்வட்டம் வரும். எத்தனை ரைட்? நீள்வட்டம் வரும். ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இந்த நடுப்புள்ளியில இருந்து நான் இப்படி ஒண்ணு வெட்டுறேன். சரியா? ரைட். இப்படி வெட்டிட்டு மேல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நீள்வட்ட ஒரு ஷேப் ஒன்று வரும். எத்தனை ரைட். அப்ப இதுக்கு பேர் வந்து பரவளைவுன்னு சொல்லுவாங்க. எத்தனை ரைட். இன்னும் குறுகுதலமா, அதாவது செங்குத்து மாதிரி அண்ணளவா செங்குத்தா வெட்டுனேன்னு சொன்னா, சரியா, இதுக்கு பேர் வந்து பரவளைவுன்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? ரைட். வட்டம், நீள்வட்டம், பரவளைவு, அதிபரவளைவு. எத்தனை ரைட். அப்ப இது மூன்றும் தான் உங்களுக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. ரைட். பார்ப்போம். கேள்வியை பார்ப்போம். ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, உங்களுக்கு எத்தனை சொல்றாங்க பாருங்க. வட்ட அடியை கொண்ட கூம்பு ஒன்றின் சாய்தளத்திலிருந்து வட்ட முகத்தினூடாக சாய்வாக வெட்டப்பட்ட தளம் பரவளைவு ஆகும். சத்தனை ரைட். அப்ப சாய்வாக வெட்டினது பரவளைவு. சரி. ஆன்சர் சரி. ரைட்டா? ரைட். அவ பாருங்க. அடுத்தது பார்ப்போம். பரவளைவானது இரு நிலையான கோடுகளுக்கு சமதூரத்தில் இயங்கும் புள்ளியின் ஒழுக்காக கருத முடியும். இல்ல. அது வந்து ஒரு நிலையான கோடுன்னு வந்திருந்தா சரி. ஒரு நிலையான கோடுன்னு வந்திருந்தா இந்த ஆன்சர் சரி. இரு நிலையான கோடுகள்னு சொல்லி வராது. ஆகவே பி கூற்று பிழை. சத்தனை ரைட். சி கூற்று பார்ப்போம். ஒரு இரட்டை நேர்வட்ட கூம்பின் இரு பகுதிகளையும் ஒரு தளத்தில் வெட்டும் போது கிடைக்கும் வெட்டுமுகம் அதிபரவளைவு ஆகும். சத்தனை ரைட். அப்ப அதாவது கூம்பை வந்து ரெண்டா வெட்டுறீங்க. சத்தனை ரெண்டா வெட்டினா நான் சொன்னேன் அதிபரவளைவு கிடைக்கும். ஆகவே ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா மூணாவது ஆன்சரா வரும். விளங்கிட்டா? ரைட்டா? பரவளைவு, அதிபரவளைவு, சுத்தன நீள்வட்டம், வட்டம். ஓகேவா? ரைட். அடுத்ததுக்கு போ. ரைட். அடுத்து பாருங்க, நாலாவது கேள்வி. கீழே தரப்பட்ட உருவில் உள்ள பெட்டியை உருவாக்க முடியாத விரிப்பு எதுன்னு கேட்கிறான். ரைட்டா? இந்த பெட்டியை செய்யறதுக்கு சுத்தனை இந்த பெட்டியை செய்யறதுக்கு உங்களுக்கு பார்க்க முடியாத விரிப்பு எதுன்னு கேட்குறாங்க. ரைட். அப்ப பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து கட்டாயம் என்னது? ரைட்டா? ரைட். இங்க இன்னைக்கு இருக்கிற சதுரம் வந்து கட்டாயம் இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி இங்க இன்னைக்கு இருக்கிற, சரியா, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இந்த பக்கம் வரணும். ரைட். அதே மாதிரி இந்த இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கு. ரைட்டா? அது இந்த பக்கம் வரணும். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம் வரணும். ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, ஒன்னாவது பார்ப்போம். ஒன்னாவது படத்துல வந்து நீங்க நேரா மடிச்சீங்கன்னு சொன்னா சரி. இது வந்து ஒண்ணு வருது. இது சரி. இதுவும் சரி. இதுவும் சரி. ஆகவே ஒன்னாவது ஆன்சர் வரும். ரைட். ரெண்டாவது பார்ப்போம். சரியா? கேள்வி என்னன்னா முடியாத விதிப்பான். ரைட்டா? ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது என்ன நடக்கும்? இந்த பகுதி வந்து மேல வந்து விழுகும். இப்படி மடிச்சீங்கன்னு சொன்னா சரி. இந்த பகுதி மேல போகாது. ரைட்டா? இந்த இந்த ரெண்டு பாக்ஸும் என்ன செய்யும்?
இந்த எங்களுக்கு இருக்க ரெண்டு பாக்ஸும் வந்து நீங்கள் இப்படி மடிச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ரைட், இப்படி வரும். அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் வருதுன்னு சொன்னால் இந்த ஷேப்பில் வரும். சரியா? இதை மடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாக்ஸ் இந்த ஷேப்பில் வரும். சரிதானே? அப்போ ரெண்டாவது ஆன்சர் படி பிழை. இது பிழை. இது தான் வராது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர்னு டிரெக்டாக வரும். சரியா? ரைட், மடித்து பார்க்குறது தான் இருக்குது. ரைட்டா? அப்போ ரெண்டாவது ஆன்சர். ரைட்டா? மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவதும் சரியாக வரும். நாலாவதும் சரி. அஞ்சாவதும் சரி. ரைட்டா? அப்போ ஆன்சர் வரப்போது ரெண்டாவது ஆன்சர். அதாவது இந்த பொருளை செய்கிறதுக்கு நீங்கள் மடிக்க வேண்டியது தான் அவன் கேள்வியாக கேட்டிருக்கான். ஓகேவா? அது கிளியரா? எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கிளியர்னா அடுத்ததுக்கு போவோம். சரியா அது? ஓகே. ரைட், அடுத்தது போவோம். சுத்தமே ரைட். தற்காலத்தில் மின்கலமும் மின் மோட்டார் மோட்டாரினால் தொழிற்படும் மோட்டார் சைக்கிள்களின் பாவனை அதிகரித்துள்ளது. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகரித்துள்ளது. இதற்கு இதற்கான காரணமாக அமையாதது தான் கேள்வி. ரைட்டா? கேள்வி என்னன்னு சொன்னா அமையாதது. ரைட்டா? ரைட், அமைகிறது இல்லை, அமையாது. ரைட். எரிபொருளினால் தொழிற்படும் மோட்டார் சைக்கிள்களின் விலையேற்றம். சரி. பிரச்சனை பாவனை அதிகரிக்கிறதுக்கும் இதற்கான காரணமாக அமையாதது தான் கேள்வி. ரைட்டா? ரைட், பாருங்க. எரிபொருளின் விலையேற்றம். சரி. எரிபொருள் விலையேற்றம் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது கூட வரும். சரிதானே? ரைட், அடுத்து பார்ப்போம். எரிபொருளுக்கு ஏற்படும் தட்டுப்பாடு. இதுவும் சரி. எரிபொருள் தட்டுப்பாடு கூடுதலாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூடுதலாக வாங்க போகிறோம். சரிதானே? ரைட், அதுவும் சரி. ரைட், அடுத்து பார்ப்போம். ரைட். மின்கலத்திற்கு மின்னேற்றும் வசதி இலகுவாக கிடைக்காமை. சரியா? இலகுவாக கிடைக்கின்றமை தான் வந்து வரும். ரைட். அப்ப இது வந்து ஒரு பாவனை அதிகரித்து இருக்கலாம், ஆன்சர் அல்ல. அப்ப இதுதான் வந்து என்ன சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து சாதகமான விளைவு இல்லை, பாதகமான விளைவு. ரைட்டா? ரைட். உதிரி பாகங்கள் குறைவு என்பதனால் பராமரிப்பு குறைவு. இதுவும் சரி. ரைட்டா? அப்ப ஆன்சர் வரும் அஞ்சு, நாலாவது ஆன்சர் வரும். ரைட்டா? இவங்க கேட்டிருக்கிறது இதற்கு காரணமாக அமையாது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ அதனால நாலாவது ஆன்சர் வரும். ஓகேவா? சத்தனே? ரைட், அடுத்ததுக்கு பாவம். ரைட், ஆறாவது கேள்வி. ஒரு நிலக்கிடைப்படத்தின் மீது அதன் அளவிடை 1 சென்டிமீட்டரின் ஒரு 500 மீட்டர் வகை குறிக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டது. இவ்வளவிடைக்கு பொருத்தமான விகிதம் எது? கட்டாயம் விகிதம் எழுத போல பாருங்க. ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பக்கம் குறிக்கிறது உண்மை நீளமா இருக்கும். சரியா? இந்த பக்கம் குறிக்கிறது வந்து வரைதல் நீளமா இருக்கும். எத்தனை? ரைட். இந்த பக்கம் உண்மை நீளம், அதாவது வலது பக்கம் உண்மை நீளம், ரெண்டு மற்ற பக்கம் வரைதல் நீளம். பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு 500 மீட்டர். எத்தனை? ரைட். அப்போ மீட்டரும் சென்டிமீட்டரை வெட்டணும்னு சொன்னால் ரெண்டையுமே ஒரே அளவு கொண்டு வரணும். அப்ப பாருங்க, 1 சென்டிமீட்டருக்கு 500 தர 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். ரைட்டா? இப்போ பாருங்க, இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் வெட்டுப்பட்டு உங்களுக்கு வரப்போகிறது ஒன்றுக்கு 50,000ன்னு வரும். சரியா? அப்போ ஒன்றுக்கு 50,000ன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வரும் மூணாவது. ரைட்டா? ரைட். அப்போ விகிதம் எழுதக்குள்ள உங்களுக்கு தெரியணும். வரைதல் நீளம் வந்து இடது பக்கம், உண்மை நீளம் வந்து வலது பக்கம் எழுதணும். அதோட வெட்டக்குள்ள வந்து சென்டிமீட்டர் வந்து ரெண்டுமே ஒரே அளவுக்கு கொண்டு வரணும். ஆகவே இங்கே சென்டிமீட்டர் இருக்கு, இங்கே மீட்டர் இருக்குது. அப்போ மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறது லேசு. அப்போ 500 தர 100ன்னு போட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை வெட்டுனேன்னு சொன்னால் ஆன்சர் வரும் மூணாவது ஆன்சர் வரும். ஓகேவா? சரிதானே? எந்த விகிதம் எழுதினாலும் இதுதான் மெத்தட். ரைட், அடுத்தது போவோம்.
ரைட், அடுத்தது பாருங்க. கொள்ளளவி தூண்டி பற்றிய பிரதான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட்டா, கொள்ளளவி தூண்டியை பத்தி, ரைட், எலக்ட்ரிக்கல் யூனிட் 7 பத்தி கேட்குறாங்க. ரைட், பாருங்க. கொள்ளளவி ஒன்றின் இரு முனைவுகளுக்கு இடையில் பிரயோகிக்கக்கூடிய அழுத்தம், உச்ச அழுத்தம் குறிப்பிடப்பட்டிருக்கும், கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ரைட்டா, ரைட்டா, அதை நான் சொல்றேன். ரைட்டா, கெப்பாசிட்டர் வந்து இப்படி இருக்கும். அப்ப இதுல வந்து ஒரு பக்கம் நீட்டம் கூடவா இருக்கும், அது பிளஸ், இன்னொரு பக்கம் மைனஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 50 வோல்ட்னா 50 வோல்ட்னு குறிச்சிருப்பாங்க. ஆகவே ஆன்சர் ஏ சரி. ரைட்டா, ரைட். அடுத்து பி பார்ப்போம். ரைட், பி பாருங்க. அநேகமான தூண்டிகளின் சுருளின் தூண்டற்திறன் குறிப்பிடப்படுவது இல்லை. இல்ல, குறிப்பிடுவாங்க. ரைட்டா, அப்ப பி கூற்று பிழை. சத்தனே. ரைட், அடுத்து பார்ப்போம். மின் சுற்று ஒன்றில் தற்காலிகமாக காந்த சக்தியை பயன்படுத்தும் துணைப்பாகம் தூண்டியாகும். ரைட், இதுல வந்து காந்த சக்தி என்ன செய்யும் சொன்னா, துணைப்பாகத்துல வந்து தூண்டி வந்து காந்த சக்தியா தான் சேமிச்சு வச்சிருக்கோம். ரைட், அப்ப ஆன்சர் சி சரி. அப்ப பாருங்க, ஆன்சர் வரப்போகுது ஏயும் சியுமா ஆன்சரா இருக்கும். சத்தனை, ரைட். கட்டாயம் தூண்டத்திறன் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சத்தனை, ரைட். இதுல குறிப்பிடப்படவில்லைன்றது தான் இன்னைக்கு பிழையான கூற்று. ரைட், அடுத்தது பாப். மூணாவது. ரைட், அடுத்து பாருங்க. மின் சுற்று ஒன்றில் காணப்படும் உயிர்ப்பற்ற கூறு அல்லாதது பின்வருற்றுள். உயிர்ப்பற்ற கூறு. ரைட்டா, உயிர் இல்லாதது. ரைட்டா, ரைட். அப்ப பாருங்க, உயிர்ப்பற்ற கூறுன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உயிர் உள்ள கூறு. சாரி, உயிர்ப்பற்ற கூறு அல்லாதது. உயிர்ப்பு இருக்குமா எலக்ட்ரானிக்ஸுக்கு? ரைட்டா, எலக்ட்ரிக்கலுக்கு இல்ல, எலக்ட்ரானிக்ஸுக்கு. ரைட், அப்ப பாருங்க, இதுல கொள்ளளவிக்கு பிரச்சனை இல்லை. சரியா, உயிர் பற்ற கூறு அல்லாது. சரியா, அது பிரச்சனை இல்லை. தூண்டியும் அதே தான், தடையும் அதே தான், ஆளியும் அதே தான். அப்போ உங்களுக்கு உயிர் பற்ற கூறு அல்லாதது வந்து ஆன்சர் இருவாய். இதுதான் எலக்ட்ரானிக். அப்போ எலக்ட்ரானிக் வந்து உயிர் பற்ற கூறா இருக்கும். புத்தனே, ரைட். அப்போ பாருங்க, சொன்னா கூறு அல்லாதது சரி, கூறு அல்லாததா இருக்கும் இருவாயி. ரைட், அப்போ ஆன்சர் வரும் உங்களுக்கு அஞ்சாவது ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட்டா, இது எல்லாமே உங்களுக்கு பின்னுக்கு படிப்பீங்க. இது டயோடை பற்றி. ரைட், அப்போ அந்த எலக்ட்ரானிக்ஸில் படிப்போம். இப்போ நான் திருப்பி இருக்க சொன்னேன். சரி, ரைட்டா. 4 பைஸில் 0.7 இல்லாட்டி 0.3 எடுக்கும் கரண்ட் வோல்டேஜ். ரைட்டா, ரைட்டா. அப்போ அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் உயிர் பற்றையா உயிர் பொருளை கூறான்னு சொல்லுவோம். ரைட், அடுத்து பார்ப்போம். 9வது கேள்வி. ரைட், ரைட். மின் சுற்று ஒன்றில் உள்ள தடை ஒன்றின் தடை பெருமானம் அளவிடப்பட்டது. எனினும் அளந்து பெறப்பட்ட பெருமானமும் கணித்த பெருமானமும் வேறுபாடாக காணப்பட்டது. ரைட்டா, உண்மைக்குமே இருக்கிறதும் அளந்து பெறப்பட்டதும் என்னன்னு சொன்னா வேறுபாடாக. இதற்கு காரணமாக இருக்கத்தக்க கூற்றுக்கள் பின்வருமாறு. சோதனை. ரைட், அது பாருங்க. ஒன்னாவது, தடையின் ஈவு. சரி, பிரச்சனை இல்லை. ரைட்டா, அப்ப பாருங்க, ஒரு தடை நான் சும்மா நார்மலா எழுதுறேன். 5 +or -10%. சத்தனை, ரைட். 5 +or -10%னா, அதாவது இந்த 10%ன்றது என்னன்னு சொன்னா, 5ல் 10% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 0.5. அதாவது இந்த தடை பெருமானம் எதுலேருந்து எது வரைக்கும் மாறலாம்னு சொன்னா, 5.5 ஓம்ல இருந்து 4.5 ஓம் வரைக்கும் மாறலாம். அதுதான் இந்த 5 +or -10ன்றதுக்கான விளக்கம். சரியா, ரைட். அப்போ இதுல வந்து நீங்க என்னது, தடையின் ஈவு காரணமா வந்து 5.2ன்னு சொன்னா, ரைட்டா, 5 ஓம் தடையை வந்து நீங்க 5.2ன்னு மறக்கலாம். ரைட்டா, அப்ப அது வந்து சரி. ரைட்டா, அதனால தான் இந்த டாலரன்ஸ் ரேட்னு ஒன்று தராங்க. ரைட்டா, ரைட். அடுத்து பார்ப்போம். இரண்டாவது கூற்று. அளவிடுவதற்கு தெரிய செய்யப்பட்ட தடைவீச்சின் பெருமானம். சரி, எத்தனை அளவிடைக்கு தேர்வு செய்யப்பட்ட தடைவீச்சின் பெருமானம். ரைட்டா, எவ்வளோ அக்யூரேட்டா? ரைட், 10 ஓமா 100 ஓம் அளக்க போறேன்னு சொன்னா, ரைட்டா, 100 ஓமுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ தடை பெருமானம் காட்டும். ஆகவே அதுவும் சரி. அடுத்து சி கூற்று. தடையினூடாக மின்னோட்டம் பாய்வதனால் ஏற்பட்ட வெப்ப அதிகரிப்பு. ரைட், வெப்ப அதிகரிப்பு நீங்க எஸ்எஃப்டின்னு படிச்சிருப்பீங்க. வெப்ப அதிகரிப்பு ஆர் டீட்டா சமன் R0 1 + ஆல்பா டீட்டான்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. ரைட், அப்போ அதுபடி தடையிட பெருமானம் என்ன செய்யும் சொன்னா, வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இதுவும் அதிகரிக்கும், வெப்பநிலை குறையக்குள்ள இதுவும் குறையும். அப்ப இதனால என்ன செய்யும் சொன்னா, தடைகள்ல வேறுபாடு ஏற்பட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் வரும், அஞ்சாவது ஆன்சர் வரும். சரிதானே? ரைட், இப்ப இதனால அஞ்சாவது ஆன்சர் வரும். விளங்கிட்டா? ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்க.
40 வோல்ட் 10 வாட் மின் விளக்குகள் 6 சமாந்தரமாக இணைக்கப்பட்டு அவற்றுக்கு 100 வோல்ட் வழங்கல் வழங்கப்பட்டது. மின் விளக்குகள் பாதுகாப்பாக தரங்கணிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஒளிர்வதற்கு மின் விளக்குகளுக்கு தொடராக இணைக்கப்பட வேண்டிய தடை பெறுமானம் யாதுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க, இதுல எத்தனை 6 சமாந்தரமா இணைக்கிறாங்க. எத்தனை? ரைட். 6 சமாந்தரம் இணைக்கிறாங்க. அப்ப பாருங்க, 1 2 ரைட் 6 விளக்குகளை சமாந்தரம் அணிக்கணும். 3 6 விளக்குகளை சமாந்தரம் அடிச்சுட்டேன். ஒன்று வந்து 40 வோல்ட் 10 வோல்ட். சுத்தனே ரைட். இப்போ இதுக்கு சமாந்தரமா இப்போ இதை வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு 100 வோல்டேஜ் சப்ளையோட கனெக்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு தேவை, இந்த பல்புக்கு தேவை வந்து 40 வோல்ட் தான். 40 வோல்ட் தான் எனக்கு தேவை. அப்போ என்கிட்ட இருக்கிறது 100 வோல்ட். அப்போ வோல்டேஜை உடைக்கணும்னு சொன்னால் தடை பெருமானத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடராக இணைச்சேன்னா தான் வோல்டேஜை உடைக்கலாம். ரைட்டா? ரைட். அப்போ கரண்ட்டை உடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தடை பெருமானத்தை சமாந்தரம் அணைப்போம். வோல்டேஜை வந்து ரெண்டாக பிரிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தடை பெருமானத்தை தொடராக இணைக்கணும். அப்போ இங்கனைக்கு 40ன்னு சொன்னால் மொத்தம் 100. அப்போ இங்கனைக்கு விழுக போகிறது வந்து 60 வோல்ட் விழுகும். சத்தனே ரைட். அப்போ அதோட பாருங்க, இன்னைக்கு ஓடுற கரண்ட்டை நான் கண்டுபிடிக்க போறேன். ஒரு பல்புக்கு தேவையான கரண்ட்டை பார்த்தேன்னு சொன்னா அதுண்ட 6 மடங்கு பார்த்தேன்னா மொத்த கரண்ட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் 40 வோல்ட் 10 வோல்ட் தான். ரைட்டா? பி சமன் விஐ. பி சமன் விஐ போட்டேன்னா 10 சமன் 40 இன்ட்டு ஐ. ஆகவே ஐ வரும் 1/4 ஆம்பியர். அப்போ ஐயை போடலாம் 0.25 ஆம்பியர்னு போடலாம். சரிதானே? ரைட். அப்போ எனக்கு தேவையான மொத்த கரண்ட் என்னன்னு சொன்னா ரைட்டா, ஒரு பல்புக்கு 0.25. ஆகவே 6 பல்புக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெருக்குனீங்கன்னா 1.5 ஆம்பியர்னு வரும். சத்தனே ரைட். 1.5 ஆம்பியர்னு வரும். அந்த 1.5 ஆம்பியர் தான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த தடை பெருமானத்துக்குள்ளாக போகும். ரைட்டா? அப்ப எனக்கு தடைக்கு குறுக்கையான வோல்டேஜ் தெரியும், கரண்ட்டும் தெரியும். ஆகவே ஆரை கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொன்னா ஓமின் விதி வி சமன் ஐஆர். ரைட்டா? ஓமின் விதி போட்டேன்னா ரெசிஸ்டருக்கு மட்டும் 60 வோல்ட் 1.5 ஆம்பியர் இன்டு ஆர். ஆகவே ஆர் வரும் 3/2 120/3. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 40 ஓம். சரிதானே? ரைட். அப்போ ஆன்சர் வரும் உங்களுக்கு 40 ஓம்னு வந்து விளங்கிட்டா? 10வது ஆன்சர் 40 ஓம். சரியா? விளங்கிட்டா? சரியா? அத்தாக்கள். ஓகே. ரைட். அடுத்து பாருங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முக்களை உடு சுற்றில் ஒன்றில் வழங்கும் அழுத்தம் 300 வோல்ட் ஆகும். சுற்றின் வழி அழுத்தம் விஎல் அவத்தை அழுத்தம் முறையே என்னன்னு கேட்குறான். ரைட்டா? ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன்ல உங்களுக்கு 2 டைப்பான கனெக்ஷன் இருக்கு. ரைட். அப்போ யூனிட் 7 எலக்ட்ரிக்கலில் படிப்போம். ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன்ல உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு. ஒன்று கனெக்ஷன் சொல்லுவாங்க ஸ்டார் கனெக்ஷன், அல்லாட்டி உடு கனெக்ஷன் சொல்லுவாங்க.
எத்தனை ரைட் ஸ்டார் கனெக்ஷன் இல்லாட்டி ஒய் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா உடு கனெக்ஷன். ரைட்டா அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று தடைகள் இருக்கும். ஒய் ஷேப்பில் இருக்கும். சரியா ரைட் இங்கனைக்கு இந்த ஒன்று எடுத்திருப்பேன், இங்கனைக்கு ஒன்று எடுத்திருப்பேன், இங்கனைக்கு வந்து ஒன்று. ரைட்டா ரைட் அப்போ இதில் ஓடுற கரண்ட்டை நான் செய்வேன் ஐ லைன் டு லைன்னு சொல்லுவேன். ரைட்டா அதாவது வழி மின்னோட்டம். எத்தனை ரைட் இந்த ரெண்டு லைனுக்கு இடையிலான வோல்டேஜை சொல்லுவேன் வி லைன் டு லைன்னு சொல்லி. அதுக்கு பேர் வந்து வழி அழுத்தம். வழி அழுத்தம். ரைட்டா ரைட் அடுத்து பாருங்க, இந்த ரெசிஸ்டர் ஒன்று குறிச்சிருக்கு. எத்தனை ரைட் அதாவது இந்த ரெசிஸ்டர். ரைட்டா இந்த ரெசிஸ்டர் குறுக்கா ஓடுற கரண்ட்டை வந்து ஐ ஃபேஸ்னு குறிச்சிருப்பேன். அந்த ஐ ஃபேஸ்க்கு என்ன பேர்னு சொன்னா அவத்தை மின்னோட்டம். சுத்தனே ரைட் அதோட இந்த ரெசிஸ்டர் குறுக்கான வோல்டேஜை வி ஃபேஸ்னு குறிச்சிருப்பேன். அந்த வி ஃபேஸுக்கு பேர் என்னன்னு சொன்னா அவத்தை அழுத்தம். சுத்தனே இதுதான் ஸ்டார் கனெக்ஷன்ல பேர். ரைட்டா ரைட் அப்ப இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. ரைட்டா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ லைன் டு லைன் டிரெக்டா ஐ ஃபேஸுக்கு சமனா இருக்கும். ரைட்டா ரைட் அப்போ இந்த மாதிரி கனெக்ஷனில் ஐ லைன் டு லைன் வந்து டிரெக்டா ஐ ஃபேஸுக்கு சமனாக இருக்கும். அதாவது வழி மின்னோட்டம் அவத்தை மின்னோட்டத்துக்கு டிரெக்டா சமனாக இருக்கும். ஆனால் இந்த வோல்டேஜ் மட்டும் என்ன செய்யும் சொன்னால் மாறும். அதாவது வி லைன் டு லைன்ன்றது பார்த்தீங்கன்னா √3 வி ஃபேஸாக இருக்கும். எத்தனை ரைட் அப்போ ஸ்டார் கனெக்ஷனில் இது ரெண்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா அதாவது வழி மின்னோட்டமும் அவத்தை மின்னோட்டமும் சமன். ஆனா வந்து வழி அழுத்தம் வந்து வர்க்கமூலம் 3 என்னது அவத்தை அழுத்தமா இருக்கும். எத்தனை ரைட் இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். அப்ப இதுல கேள்வி வந்திருக்கிறதும் என்னது ஸ்டார் கனெக்ஷனுக்கானது. ரைட்டா ரைட் அப்ப இந்த இதை பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்க வோல்டேஜ் என்னன்னு சொன்னா வி லைன் டு லைன் வோல்டேஜ். சரியா கேள்வி என்னன்னு சொன்னா அவத்தை அழுத்தம். சரியா அதோட வழி அழுத்தம். ரைட்டா வழி அழுத்தம் ஏற்கனவே தந்திருக்காங்க 300 வோல்ட். அப்போ 300 வோல்ட் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 5 ஆன்சர். இதுவும் இதுவும் வெட்டிடலாம். சரிதானே ரைட் அடுத்து பாருங்க அவத்தை அழுத்தம். அப்போ அவத்தை அழுத்தம் உங்களுக்கு சொன்னேன் என்னது √3 வி ஃபேஸாக இருக்கும். ரைட்டா அப்போ பாருங்க வி லைன் டு லைன் சமன் √3 வி ஃபேஸ். அப்போ கேள்வி என்னன்னா வி ஃபேஸ் வி லைன் டு லைன் தெரியும் உங்களுக்கு 300. அதை √3 பிரிச்சேன்னு சொன்னால் வி ஃபேஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது ஆன்சராக இருக்கும். சரியா 300 கீழ் வர்க்கமூலம் 3ன்றது தான் அவத்தை அழுத்தமாக இருக்கும். விளங்கிட்டா? சரியா ரைட் இது ரெண்டும் தெரிஞ்சா சரி. ஓகேவா? ரைட் அடுத்து இன்னொரு கனெக்ஷனை சொல்லி தந்துடுறேன். டெல்டா கனெக்ஷன் சொல்லி. ரைட்டா ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார், இன்னொன்று வந்து டெல்டா. ரைட்டா ரைட் அதாவது டெல்டா கனெக்ஷன் சொல்லுவோம். சரிதானே ரைட் டெல்டா கனெக்ஷன் சொல்றது பார்த்தீங்கன்னா முக்கோணமா இருக்கும். சரியா முக்கோணமா இருக்கும். ஒவ்வொரு லைன் 3 லைன் வரும். அதே மாதிரி 3 லைன் வரும். அப்ப இதுல ஓடுற கரண்ட்டை வந்து நான் எடுப்பேன்னு சொன்னா ஐ லைன் டு லைன். ரைட்டா இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான வோல்டேஜ் அதாவது ரெண்டு அவத்தைகளுக்கு சாரி ரெண்டு லைனுக்கு இடையிலான வோல்டேஜ் வி லைன் டு லைன் எடுப்பேன். அதே மாதிரி தான் ரைட்டா ரைட் இதுக்கு குறுக்கா ஓடுற வோல்டேஜை வந்து கரண்ட்டை வி ஃபேஸ்னு எடுப்பேன். இதுக்கு குறுக்க இருக்கிற வோல்டேஜை வந்து வி ஃபேஸ்னு எடுப்பேன். ஐ ஃபேஸ் வி ஃபேஸ்னு எடுப்பேன். ரைட்டா ரைட்டா அப்போ அதே மாதிரி தான் வழி அழுத்தம் வழி மின்னோட்டம். ரைட்டா அதே மாதிரி அவத்தை மின்னோட்டம் அவத்தை அழுத்தம். ரைட்டா இதுல வந்து ஐ லைன் டு லைன் மாறும். ஐ லைன் டு லைன் வந்து √3 ஐ ஃபேஸ் ஆகும்.
எத்தனை ரைட் அதில் தலைகீழாக வர மாதிரி இதில் வரும் ரைட்டா இதில் வந்து டிரெக்டாக வி லைன் டு லைன் வந்து வி ஃபேஸ்க்கு சமனாக இருக்கும் ரைட்டா அங்கே வோல்டேஜை வர்க்கமூலம் 3ஆல் பெருக்குனேன் இங்கே வந்து மின்னோட்டத்தை வர்க்கமூலமால பெருக்குவேன் எத்தனை வர்க்கமூலம் 3ஆல் பெருக்குவேன் எத்தனை அவ்வளோதான் வித்தியாசம் ரைட்டா ஒய் கனெக்ஷனில் வோல்டேஜை வந்து வர்க்கமூலம் 3ஆல் பெருக்குனேன் கரண்ட்டை சமப்படுத்தினேன் இங்கே வந்து கரண்ட்டை வர்க்கமூலம் 3ஆல் பெருக்குவேன் வோல்டேஜை சமப்படுத்தும் சரியா ரைட் ரெண்டுல ஒன்று உங்களுக்கு கேள்வியா வரலாம் ஓகேவா ரைட் ரைட் அடுத்ததுக்கு போ ரைட் பாருங்க படிவகுத்த பெருமானங்கள் 3.2 வோல்ட் சரியா 3.2 வோல்ட் 100 ஆம்பியரை கொண்ட 10 மின்கலங்களை சமாந்தரமாக தொடுத்து ஒரு பேட்டரி ஆக்கப்பட்டுள்ளது ரைட் ஒரு 5 நிமிஷம் தாங்க ரைட் சார்ஜிங் போட்டு ரைட் சரிதானே ரைட் பாருங்க 3.2 வோல்ட் 100 ஆம்பியரை கொண்ட 10 கலங்களை சமாந்தரமாக தொடுத்து ஒரு பேட்டரி அமைக்கப்பட்டுள்ளது அது நெய்வரியுடன் தொடுக்கப்படாத ஒரு சூரிய படல தொகுதியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ரைட்டா ரைட் ரைட் மேற்குறித்த பேட்டரி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக ரைட்டா அப்போ பாருங்க பேட்டரி 10 என்ன செய்யறான்னு சொன்னா சமாந்தரமா இணைச்சிருக்கான் ரைட்டா ரைட் அப்போ உங்களுக்கு பாருங்க ரைட் பேட்டரி 10 சமாந்தரம் அடிச்சுன்னா பாருங்க ரைட் ரைட் 10 பேட்டரி இருக்கான் இது உங்களுக்கு ரைட்டா ரைட் டாட் 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 லைன் எடுத்திருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3.2 வோல்ட் 100 ஆம்பியர் எத்தனை ரைட் அப்போ உங்களுக்கு இந்த கேள்வியில தெரிய வேண்டியது பேட்டரியை வந்து சமாந்தரமா தொடுத்தேன்னு சொன்னா சரியா சமாந்தரமாக தொடுதேன்னு சொன்னா வோல்டேஜ் வந்து மாறாது சரியா பேட்டரியில வோல்டேஜ் மாறாது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் 3.2 வோல்டேஜாக தான் இருக்கும் சரியா ரைட் தொடரா சரி அப்போ கெப்பாசிட்டி அதாவது கொள்ளளவு சரியா பேட்டரி அவ்வளோத்தையும் கெப்பாசிட்டி என்ன செய்ய சொன்னா தொடர் அணைச்சேன்னு சொன்னா 10 பேட்டரி தானே தொடர் அணைச்சிருக்கேன் அப்ப 10 பேட்டரிக்கு நீங்க தொடர் அணைச்சனால கெப்பாசிட்டி வந்து 10ஆல பெருக்கப்பட்டு கூட்டு போடும் சரியா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 ஆம்பியர் இருக்கும் இந்த பேட்டரியில இது சரியா சமாந்தரம் அணைச்சேன்னு சொன்னா வோல்டேஜ் மாறாது கொள்ளளவு வந்து என்ன செய்யும்னு சொன்னா 10ஆல பெருக்கப்பட்டிருக்கும் தொடர் அணைச்சேன்னு சொன்னா பேட்டரியை வந்து தொடர் அணைச்சேன்னு சொன்னா வோல்டேஜ் வந்து பெருக்கப்படும் எத்தனை தடவை பெருக்கிறேன்னு சொன்னா 10ஆல பெருக்கி போடுவேன் ரைட்டா கொள்ளளவு வந்து மாறாது ரைட்டா 100 ஆம்பியர் தான் இருக்கும் சுத்தனே ரைட் அப்ப இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு கேள்வி இருக்குது ரைட் அப்ப பார்த்துக்கோங்க ரைட் பாருங்க ஏ கூட்டு சொல்றாங்க பேட்டரியின் வோல்ட் அளவு 3.2 வோல்ட்டா இல்ல எவ்வளவு வரும் 3.2 32 வோல்ட்னு தந்திருக்காங்க அப்போ 3.2 வோல்ட்டா தான் இருக்கும் ரைட்டா ரைட் அப்ப ஏன்றது வந்து பிழை
ரைட்டா, அடுத்து பார்ப்போம். பேட்டரியில் தேக்கி வைக்கப்பட்டத்தக்க உயர்ந்தபட்ச கொள்ளளவு வந்து 1000 ஆம்பியர் ஆகும். சரி. ஏன்னா 10 வந்து சமாந்தரமா தானே இணைக்கிறான். 10 சமாந்தரமா இணைச்சா உங்களுக்கு என்னது? ரைட்டா, ரைட். 10 சமாந்தரம் இணைச்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரைட் பி கூட்டு சரி 1000 தானே வந்துச்சு. ரைட்டா, இந்த பாருங்க 1000 எடுத்திருக்கேன். இப்போ 1000 சரி. அடுத்து பார்ப்போம் சி கூற்று. ரைட்டா, சி கூற்று பாருங்க. பேட்டரியில் இருந்து பெறத்தக்க உயர்ந்தபட்ச வலு 5.2 கிலோவாட்டாம். இல்ல, பாருங்க, பி சமன் விஐ. எத்தனை? ரைட். பேட்டரியில இருந்து எடுக்கக்கூடியது வந்து 3.2 வோல்ட் தர 1000 ஆம்பியர். அப்போ 1000 சொன்னா உங்களுக்கு வரப்போறது 3.2 கிலோவாட்டா இருக்கும். ரைட்டா, ரைட். 5.12 இல்லை, 3.2 கிலோவாட்டா இருக்கும். ஆகவே சி கூற்றும் கீழே. அப்போ உங்களுக்கு 12வதுக்கு ஆன்சர் வரும் பி மட்டும்னு சொல்லி ஆன்சர் வரும். சத்தனை? ரைட், பி மட்டும் ஆன்சரா வரும். இது விளங்கிட்டா பேட்டரி இணைக்கிறது? ஓகேவா? கேள்வி எதுவும் தான் கேளுங்க. ரைட், அடுத்தது போ. 13. ரைட். பின்வருவற்றுள் எது பிணைப்பு பொருளாக பயன்படுத்துவது இல்லை? ரைட்டா, சிவில் கேள்வி வந்திருக்குது. ரைட், அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணைப்பு பொருள்னு சொன்னால் என்னது? மூலப்பொருட்கள் ரெண்டையும் வந்து பிணைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் கட்டுமானத்தில் பிணைப்பு பொருள்னு சொல்லுவோம். ரைட்டா, அப்போ பாருங்க, இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்ன்றது சரி. ரைட்டா, பயன்படுத்த இல்லாதது தான் கேட்டிருக்காங்க. பொறிமுறை அங்குலம் இருக்கு, மெக்கானிக்கல் ஆங்கர், அதுவும் வந்து பிணைப்பு பொருளை பயன்படுத்தப்படும். சரி. அடுத்தது சுண்ணாம்பு சீமெந்து. சரியா, சுண்ணாம்பு சீமெந்தும் சரி. ரைட்டா, இணைக்கிறதுக்கு தானே பயன்படுத்துறது. அடுத்தது என்னது? துண்டக்கல். வருமா வராதா? ரைட், துண்டக்கல்ன்றது வந்து பிணைப்பு பொருள் இல்ல. என்னது? கட்டுமான பொருள். சுத்தனை? ரைட், அப்ப அது ஆன்சரா வரும். கட்டுக்கம்பி. சரி. பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு நாங்க கட்டுக்கம்பியை பயன்படுத்தலாம். சுத்தனே? ரைட், அப்போ அதுக்காக ஆன்சர் வரும். 4வது ஆன்சர் வரும். ரைட்டா, ரைட். அடுத்து 14வதுக்கு பாருங்க. ரைட், 14வது பார்த்தீங்கன்னா அருகில் தரப்பட்டுள்ள செங்கற்துண்டின் வகைகள் யாது? வகை யாதுன்னு சொன்னா இது வந்து இந்த பக்கத்துல இருந்து அரைவாசியா வெட்டியிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்திருக்க ஒரே மூட்டு வந்து தரங்கு மூட்டுன்னு சொல்லுவோம். சரி, தரங்கு மூட்டு இல்ல, மைட்டர் மூட்டா. சுத்தனே? ரைட், அப்ப இதுக்கு பேர் வந்து மைட்டர் மூட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா, ரைட். அடுத்து பாருங்க 15வது. ரைட், 15வது பாருங்க. பின்வரும் கான்கிரீட் கலவை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட்டா, கான்கிரீட் கலவை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், பாருங்க, பேர் மாத்திரையான கான்கிரீட் கலவை என்பது நிறைப்படி விகிதமாகும். இல்ல, எளிய விகிதத்தின் படி செய்யறது தான் வந்து பெயர் மாத்திரையான கான்கிரீட் கலவை. அதாவது உங்களுக்கு கான்கிரீட் கலவை வந்து 3 வகையா மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பெயர் மாத்திரையான கலவை, அதுக்கப்புறம் நியம கலவை, அதுக்கப்புறம் வந்து டிசைன் மிக்சர்னு சொல்லுவோம். சரியா, ரைட். அப்ப இது 3 இருக்கு. அதை கொஞ்சம் போயிட்டு நோட்ஸ் எடுத்து பாருங்க. ரைட்டா, அப்ப இது வந்து எளிய விகிதத்துல கொடுக்கறது தான் வந்து என்னதுன்னு சொன்னா சத்தனை பெயர் மாத்திரையான கலவை. ஆகவே இது பிழை. ஆகவே ஒன்னாவது பிழை. சத்தனை? ரைட், அடுத்து பார்ப்போம். நியம கான்கிரீட் கலவை என்பது எளிய விகிதமாகும். இல்ல, எளிய கனவுல விகிதம்ன்றது வந்து பெயர் மாத்திரையான கலவை. ரைட்டா, நிறைப்படி கலவைன்னு சொல்றது வந்து நியம கலவை. மாத்தி தந்திருக்காங்க. சரியா, அப்ப அதனால அது ரெண்டுமே பிழை. சரியா, ரைட். அப்ப 15வது. மூணாவது, பேர் மாத்திரையான வடிவமைத்த கான்கிரீட் கலவை என்பது 28 நாட்களின் பின் அவற்றின் நெருக்கல் தகைப்பு குறிப்பிடப்பட்டிருக்கும். சரி. உண்மைக்குமே 28 நாட்களுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் சொன்னா நெருக்கல் தகைப்பை பார்ப்போம். சரியா இருக்கும். அப்ப அந்த ஆன்சர் சரி. ஆகவே சி சரி. ஆகவே ஆன்சர் 3வது ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஓகேவா? 3வது ஆன்சர் வரும். ரைட். அடுத்தது போம் 16வது. மீள் வலுவூட்டிய கான்கிரீட் ஒன்றினை அமைக்கும் போது அதில் பேணப்படும் மூடுகை தூரம். சரியா, மூடுகை தூரம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் பிழையான கூற்று. மூடுகை தூரம்னு சொல்றது என்னது? ரைட்டா, மூடுகை தூரம்ன்றது கான்கிரீட் இப்படி இருக்குன்னு சொன்னா
மீள்வலூட்டிகளை வந்து நாங்கள் வெளியில் தெரியாத மாதிரி உள்ளுக்கே வச்சுட்டு செய்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு இடைவெளியை விடும். அதான் மூலிகை தூரம்னு சொல்லுவோம். சரியா, ரைட். அப்போ அதில் ரெண்டு மூலிகை இருக்குது, உங்களுக்கு நோட்ஸில் தந்திருப்பேன். அந்த மூலிகை அடி மூலிகைன்னு சொல்லுவேன். ரைட்டா, ரெண்டுமே வந்து எக்ஸ்கியூஸ் 25 சார். மில்லிமீட்டர் இருக்கணும். ஓ சொல்லு. சார் அது தரங்க மூட்டு தானே சார் வரும்? எதுக்குடா? மேலே இருக்கிறதுக்கா? ஆமாம் சார். இன்னும் மாற்றி அடிச்சிட்டேன் நான். சார் ஆ மைட்டர் சொல். மூட்டு வந்து 3க்கு 4 மேல் 3 அதுதான் சார் வரும். ஆ சரி 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 சரி, மாற்றி அடிச்சிட்டேன். ரைட், தரங்க மூட்டை. சாரியா, தரங்க மூட்டை தான். ரைட்டா, நான் முதல்ல தரங்க மூட்டுன்னு சொல்லிட்டு மைட்டர் மூட்டு கடிச்சு விட்டேன். சரிதானே? ஓகேவா? ஹலோ. ஓகே சார், ஓகே. ஓகே. சரியா, ரைட். அடுத்து இருக்கும். ரைட். மூடுகை தூரமா? ரைட். மூடுகை தூரம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் பிழையானது கேட்டுக்காங்க. ரைட், பாருங்க. ஒன்னாவது, மூடுகை தூரம் குறையும் போது கம்பிகள் துருப்பிடிக்கும். சரி, அதனால தானே உள்ளுக்கு வைக்கிறோம். ரைட்டா, அப்ப அது சரி. பிழையான கூற்று தான் கேள்வி எனக்கு. சரியானது மேல ஒன்னாவது சரி. ரைட்டா, ரெண்டாவது பாப்போம். ரைட். நீருடன் அதிக தொடர்புடைய இடங்களில் அமைக்கப்படும் கான்கிரீட் உறுப்புகளின் மூடுகை தூரம் அதிகமாக காணப்படும். சரி, ஏன்னு சொன்னா ஈரல் பொருளுக்கு போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எனது துருப்பிடிக்கிற ஆற்றல் கூடவா இருக்கும். ரைட், அப்ப அதனால நீருடன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு மூடுகை. சரியா, நெட்வொர்க் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விளங்குதா? எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விளங்குதா? ஹலோ. ரைட். ரைட், பாருங்க. ரைட்டா, ரைட். மூடுகை தூரத்தை பத்தி காட்சி இருக்கோம். அப்ப ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க, ரெண்டாவது ஆன்சர், நீருடன் அதிக தொடர்புடைய இடங்களில் அமைக்கப்படும் கான்கிரீட் உறுப்புகளின் மூடுகை தூரம் அதிகமாக காணப்படும். சரி. ரைட்டா, மூணாவது பாருங்க. மூடுகை தூரத்தை சீராக பேணுவதற்கு மூடுகை கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி. ரைட்டா, மூடுகை கட்டை வச்சா தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கம்பியா அதுக்கு மேல கணக்கா வச்சுட்டு செட் பண்ணுவோம். ரைட்டா, ரைட்டா, அப்ப அதுவும் சரி. அடுத்து, மூலிகை தூரத்தில் அதில் பயன்படுத்திய கருட்டு திறனின் அளவும் தங்கி இருக்கும். சரிதானே? ரைட், அப்ப கருட்டு திரள் தங்கி இருக்குமா? சரி, கருத்து திரளோட அளவு வந்து தங்கி இருக்கும். ரைட்டா, ஏன்னு சொன்ன மூலிகை தூரத்துல வந்து அந்த கல்லுண்ட சைஸ் கொஞ்சம் பார்ப்போம். ரைட்டா, ரைட்டா, அப்ப அதுவும் சரி. அடுத்து பார்ப்போம். மூலிகை தூரம் அதிகரிக்கும் போது கான்கிரீட் உறுப்புகளின் இழுவிசையை தாங்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அது பிற. சரியா, ரைட்டா. இது வந்து நாங்க சொல்லவே இல்லாது இழுவிசை என்ற தாங்கும் ஆற்றல் வந்து மூலிகை தூரத்தினால் தங்கியிருக்கிறது இல்ல. அது வந்து எதுல தங்கியிருக்கும்னா மீள் வலுவூட்டின்ற அளவுல தங்கியிருக்கும். சரிதானே? ரைட், அப்ப ஆன்சர் வரும் உங்களுக்கு அஞ்சாவது. ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. சேஃப்டியை பத்தி கேள்வி ஒண்ணு. ரைட், 17வது, கட்டடம் ஒன்றின் தூண் ஒன்று தாங்க வேண்டிய சுமையை கணிக்கப்பட்ட போது 2.4 கிலோ நியூட்டனாக காணப்பட்டது. இத்தூணை அமைக்கும் போது வலுக்காரணி 1.6 ஆக காணப்பட வேண்டும் எனின் தூணினால் தாங்கக்கூடிய உயர் சுமை எவ்வளவு? தூணினால் தாங்கக்கூடிய உயர் சுமை எவ்வளவுன்னு கேட்கலாம். ரைட்டா, அப்ப பாருங்க. உங்களுக்கு வலுக்காரணிக்கு ஒரு சமன்பாடு தந்திருப்பேன். வலுக்காரணி சமன். சரிதானே? ரைட். ரைட், அப்ப வலுக்காரணி சமன் உங்களுக்கு மேக்சிமம் உயர் சுமையின் கீழ் மேக்சிமம் வெயிட்டின் கீழ், அதாவது தாங்கக்கூடிய மேக்சிமம் வெயிட்டின் கீழ் இப்போது தாக்குற வெயிட். இப்ப தாக்குற வெயிட்டா?
தாக்கும் சுமை. சரிதானே? அப்ப பாருங்க, உங்களுக்கு வலுக்காரணி 1.6 தந்திருக்காங்க. மேக்சிமம் வெயிட் தான் கேள்வி. ரைட்டா? அதாவது உச்ச சுமை தான் கேள்வி. ரைட்டா? இப்ப சாக்குற சுமை தந்திருக்காங்க 2.4 கிலோ நியூட்டன். அப்போ உங்களுக்கு வரப்போறது மேக்சிமம் வெயிட் எவ்வளவு வரும்னு சொன்னா 1.6 தர 2.4 கிலோ நியூட்டன் வரும். அப்ப இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 3.84 கிலோ நியூட்டன் வரும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னாவது ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகேவா? விளங்கிட்டா? வழுக்காரணின்னு சொல்லி நாங்க சார் இன்னொருக்கா கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்க? ரைட்டா? ரைட். வழுக்காரணி சமன் உயர் சுமையின் கீழ். ரைட், எழுதுறேன் பாருங்க. ரைட்டா? சிவில்லையும் சேஃப்டிலையும் படிச்சிருப்போம். ரைட்டா? வழுக்காரணின்னு சொல்லி ஒண்ணு. ரைட்டா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வழுக்காரணி, அதாவது சேஃப்டி ஃபேக்டர் சமன், ரைட்டா, தாங்கக்கூடிய உச்ச சுமை. சரியா? தாங்கக்கூடிய உச்ச சுமையின் கீழ் இப்போது தாக்கும் விசை, தாக்கும் சுமை. இப்போது இருக்கிற தாக்கும் சுமை தான் வந்து வழுக்காரணிக்கான சமன்பாடு. இப்ப இங்க நீங்க வழுக்காரணி தந்திருக்காங்க 1.6. ரைட்டா? கேள்வி என்னன்னு சொன்னா உச்ச சுமை. தாக்கும் சுமை என்னன்னு சொன்னா 2.4 கிலோ நியூட்டன். ரைட்டா? நான் உச்ச சுமையை எழுவாக்குனேன்னு சொன்னா எனக்கு வரும் 1.6 தர 2.4 கிலோ நியூட்டன் வரும். ரைட்டா? அப்ப இது ரெண்டையும் பெருக்குனேன்னா 3.84 கிலோ நியூட்டன் வரும் விட. ஓகேவா? இல்லைங்கட்டா? சரி. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. சுவர் வலைகளை 90 பாகையில் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மூட்டு வகை என்னன்னு கேட்கறாங்க. அதாவது 90 பாகையில இணைக்கணும். சரிதானே? 90 பாகையில இணைக்கணும். ரைட்டா? 90 பாகையில இணைக்கணும்னு சொன்னா பயன்படுத்தப்படுற மூட்டு என்னன்னு சொன்னா அரைமடி மூட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அரைமடி மூட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த ஷேப்ல இருக்கும். சரிதானே? ரைட். இந்த புறாவால் மூட்டு கூட 90 பாகையில இணைக்க இயலாது. நெத்தி மூட்டும் வந்து 90 பாகை இல்லை. கிளி அலகு மூட்டும் 90 பாகை இல்லை. கத்திரி மூட்டும் 90 பாகை இல்லை. அரிமடி மூட்டை மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னா 90 பாகையில இணைக்கலாம். ரைட்டா? ரெண்டு பலகைகளை 90 பாகையில இணைக்கணும்னு சொன்னா அரை அடி மூட்டு பயன்படுத்துவேன். ரைட்டா? ரைட். இது அப்படியே நோட்ஸ்ல இருக்கும், உங்களோட நோட்ஸ்ல எடுத்து பாருங்க. ஓகேவா? அடுத்ததுக்கு போகவா? Right. அடுத்து பாருங்க 19வது. ரைட். 19வது பாத்தீங்கன்னு சொன்னா கீழே அத்திவார வகைகளும் அவை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களும் தரப்பட்டுள்ளது. ரைட். அத்திவார வகைகளும் பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் தரப்பட்டது. பாருங்க, கீழ அத்திவாரம். சரிதானே? ரைட். ரைட். கீழ அத்திவாரம் பாத்தீங்கன்னு சொன்னா சுவர் அமைப்பதற்கு. ரைட். பார்ப்போம். சரி, கீழ அத்திவாரத்துல வந்து 2 மாடி 3 மாடி எல்லாம் கட்ட இயலாது. ஒரே ஒரு மாடி தான் கட்டலாம். ஆகவே சுவர் அமைப்பதற்கு இது சரியா இருக்கும். எத்தனை 2 மாடியோ 3 மாடியோ கட்ட இயலாது. ஒரே ஒரு ஃப்ளோர் தான் கீழே அத்திவாரத்தில் கட்டலாம். ரைட்டா? நோட்ஸ்லயும் அப்படி தான் தந்திருக்கு. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். தெப்ப அத்திவாரம். இறுக்கமான மண்ணில் தூண் அமைப்பதற்கு. சரியா? இறுக்கமான மண்ணில் தூண் அமைப்பதற்கு சரி வராது. ஏன்னு சொன்னா இறுக்கமான மண்ணில் தான் என்ன செய்யணும்னு சொன்னா மெத்த அத்திவாரம் போடுவோம். சரிதானே? தெப்ப அத்திவாரம்ன்றது ஃபுல்லாவே கான்கிரீட்டை கொட்டுறது. கான்கிரீட்டை கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது
தளர்வான மண்ணா இருக்கு. ரைட்டா? அப்ப அதனால இது கூற்று பிழையா இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு அது படமும் தந்திருப்பேன். ரைட்டா? நோட்ஸ்ல பாருங்க. அடுத்தது பாருங்க. சி, மெத்து அத்திவாரம். தளர்வான மண்ணில் அத்திவாரம் அமைக்கிறது. தளர்வான மண் இல்ல, இதுக்கு வேணும் இறுக்கமான மண். தெப்ப அத்திவாரத்துக்கு தான் என்னது தளர்வான மண் வரும். அதனால இது சி கூற்று பிழை. அடுத்து டி, முளைக்கூற்று அத்திவாரம் மிக உயர்மான கட்டிடங்களுக்கு. அது சரி. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏயும் டியுமா இருக்கும். சரிதானே? ரைட். ஆன்சர் ஏயும் டியுமா இருக்கும். விளங்கிட்டா? ரைட். அடுத்து பாருங்க. கதவு கதவு நிலை அமைப்புகளின் போது இவற்றுடன் பொருத்தமற்றது கேட்கலாம். ரைட்டா? பொருத்தமற்றது. சரியா? பொருத்தமற்றதுன்னு சொன்னா அந்த கதவுலையோ கதவு நிலையிலோ இல்லாத பாகம் ஒண்ணு எதுன்னு கேட்கலாம். ரைட்டா? பாருங்க. ஒண்ணாதே பிழை. ஏன்னா சகடு நிறுத்தி வந்து ஜன்னல்ல வாரது. சத்தனே ஜன்னல்ல வாரது, கதவோ கதவு நிலையிலோ வாரது இல்லை. ரைட்டா? ரைட். அப்ப விதான தவறிப்பு சரி, உந்துக்கல் சரி, முளையாணி சரி, சுவர் இடுக்கி சரி, இதெல்லாமே கதவு நிலையில வாரது. சகடு நிறுத்தி வந்து ஜன்னல்ல வாரது. சத்தனே அப்ப பொருத்தமற்றது கேள்வி. ஆகவே ஒன்னாவது ஆன்சர் வரும். ஓகேவா? சரியா? அடுத்ததுக்கு போமா? சரியா? ரைட். அடுத்ததுக்கு போவோம். 21. ரைட்டா? 21 பார்த்தீங்கன்னு சொன்னா, அருகில் தரப்பட்ட உருளையின் விட்டம் 40 சென்டிமீட்டரா. இந்த விட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 40 சென்டிமீட்டரா. ரைட்டா? இவ்வுருளையின் சுழலும் வேகம். ரைட்டா? இந்த சுழலும் வேகம் வந்து 1200 ஆர்பிஎம். ரைட்டா? ரைட். எனின் சுமை உயரும் வேகம் என்னன்னு கேட்கிறான். இது வந்து எவ்வளவு வேகத்துல உயரும்ன்றது கேள்வி. ரைட்டா? ரைட். அப்ப இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சமன்பாடுன்னு சொல்றேன் பாருங்க. ரைட்டா? இந்த மாதிரி கேள்வி பாஸ் பேப்பர்லயும் இருக்குது. அதனால கவனம். ரைட். இப்ப பாருங்க. இதுல தானே கயிறை சுத்திட்டு கயிறு கீழே வந்திருக்குது. ரைட்டா? ரைட். அப்ப பாருங்க. இது ஒவ்வொரு தடவையா சுத்த 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 இது என்ன செய்யணும் சொன்னா மேல வரும். ரைட்டா? ரைட். அப்ப இது இந்த ஆரை ஆரை தந்திருந்தா எனக்கு போதும். ரைட்டா? ரைட். அப்ப இது ரெண்டுக்குமே உங்களுக்கு சமன்பாடு இருக்கு. வி சமன் ஆர் ஒமேகா. சரியா? வி சமன் ஆர் ஒமேகா. இந்த ஒமேகான்றது வந்து என்னத்துல போடணும்னு சொன்னா ரேடியன் செகண்ட்ல போடணும். ரைட்டா? அப்ப உங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்காங்க 1200 ஆர்பிஎம்னு தந்திருக்காங்க. அதை நான் என்ன செய்யணும்னு சொன்னா ரேடியன் செகண்டுக்கு ஃபர்ஸ்டா மாத்திட்டு தான் நான் இந்த சமன்பாட்டில் போட்டேன்னா என்னது வேகம் வரும். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க. 1200 ஆர்பிஎம்ன்றது 1200 ரொட்டேஷன் ஒரு நிமிஷத்துல. ரைட்டா? அப்ப எனக்கு செகண்டுக்கு மாத்தணும், அதே மாதிரி ரேடியனுக்கு மாத்தணும். அப்ப பாத்தீங்கன்னா 1200 ஒரு ரொட்டேஷன்ன்றது எவ்வளவுன்னு சொன்னா 2 π ரேடியனா இருக்கும். ஒரு ரொட்டேஷன்ன்றது 2 π ரேடியனா இருக்கும். ஆகவே 2 πயால பெருக்கப்படும். சரிதானே? ரைட். அதோட ஒரு நிமிஷத்தை 60 செகண்டா மாத்த போறேன். சரிதானே? ரைட். அப்ப சுருக்குன்னு சொன்னா பாருங்க எவ்வளவு வரும்னா 20. அப்ப 20 தர 2 πன்றது வந்து 40 π ரேடியனா இருக்கும். ரேடியன் செகண்டா இருக்கும். ரைட்டா? அப்ப இப்பதான் நான் என்ன செய்வேன்னா இதுல கொண்டு போய் போடுவேன். ரைட்டா? அதோட இந்த விட்டம் தந்திருக்காங்க சென்டிமீட்டர்ல. நான் என்ன செய்யணும்னு சொன்னா மீட்டர்ல போடணும். அப்ப பாத்தீங்கன்னா வி சமன் விட்டம் வந்து 40னா 6 20. அப்ப 0.2 மீட்டர். எத்தனை தர 40 πயா இருக்கும். அப்ப பெருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வரும் எவ்வளோ வரும்? 8 π மீட்டர் செகண்ட் -1. விளங்கிட்டா? இது கடைசி கேள்வியில பாஸ் பேப்பர்லையும் இருக்குது. அதனால கவனம். ஓகேவா? அப்ப ஆன்சர் வரும் 8 π ரேடியன் செகண்ட். சரி, மீட்டர் -1. விளங்கிட்டா எப்படி செஞ்சேன்ட்டு?
ஓகேவா? ஆர்பிஎம்ல தந்தா ஃபர்ஸ்டா ரேடியன்ஸ் பர் செகண்டுக்கு மாத்துங்க. அதுக்கப்புறம் இந்த சமன்பாட்டில் கொண்டு போய் போடுங்க. சமன்பாடு விடையை எடுக்கலாம். ஓகேவா? சரியா? ரைட். அடுத்து பாருங்க 22வது. ரைட்டா, 22வது கேள்வி பாருங்க. என்ஜின் ஒன்றின் உள்ள முசலம் ஒன்றின் விட்டம் வந்து 70 மில்லிமீட்டர். வலு அடுப்பின் போது 30 தர 10 5 பாஸ்கல் அமுக்கம் பிறப்பிக்கப்படுகிறது. முசலம் மீது பிரயோகிக்கப்படும் விசை எவ்வளவுன்னு கேட்கிறான். ரைட்டா, என்ஜின் முசலத்தின் விட்டம் தந்திருக்கான். ரைட்டா, விட்டம் 70ஆம். ரைட், என்ஜின் முசலத்தின் விட்டம் தந்திருக்காங்களா? ரைட், விட்டம் தந்திருந்தா நீங்க ஆரை எழுதலாம். ரைட்டா, விட்டம் தந்திருக்காங்க 70. சரிதானே? ரைட், 70 மில்லிமீட்டர்ன்றது விட்டம். ரைட்டா, இதுல கொடுக்கப்படுற அமுக்கம் தந்திருக்காங்க எவ்வளோ? 30 தர 10 பஸ்கா, 10 5 பஸ்கா. சரிதானே? ரைட், அப்ப அவங்களுக்கு சமன்பாடு தெரியும். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. சரிதானே? ரைட், அமுக்கம் தெரியும், பிரச்சனை இல்லை. விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே பரப்பளவு வேணும். பரப்பளவுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பை ஆர் வர்க்கம், வட்டம் தானே, பை ஆர் வர்க்கம். அப்ப மில்லி மீட்டரை வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பை விட்டம் தந்திருக்காங்க. ஆறு வந்து 30 தர 10 3ன்னு போடுறேன், ஏன்னா மீட்டருக்கு மாற்று. ரைட், அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பை தர 30 தர 10 3 வர்க்கமா இருக்கும். பையார் வர்க்கம் தானே போடணும். ஆகவே விசை வரப்போகுது உங்களுக்கு 30 தர 10 5 தர பை தர 900 தர 10 6ன்னு வரும். ரைட், அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுருக்கப்பட்டிருக்கும். 10 6ம் 5 வெட்டுப்பட்டு சய ஒன்று மிச்சப்படும். அதுக்காக ஒரு சைவர் வெட்டியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரப்போகிறது 27,000 பை நியூட்டன் வரும். சரிதானே? 27,000 பை நியூட்டன் வரும். சரிதானே? ரைட், அப்போ 27,000 பைன்னு சொன்னால் உங்களுக்கு பைக்கு விட போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கப்பட்டு விட வரும் 2700 தர 3.142. பாஸ்கல் பை. சாரி, என்ன 35 என்ன விட்டம் வந்து 70ன்னு சொன்னா ஆரை வந்து 35 கிலோ. சாரியா? சரிதா, அப்ப ஆரை வந்து 35. இதுல 35 வர்க்கம் 3225 வந்து 1225 தர 30. இல்லையா? ரைட்டா, சுருக்கள் கொஞ்சம் பிழைச்சிருக்கு. ம்.
1225 தர 30 தர 3.14 உங்களுக்கு விட வருது 5, 4, 6, 8.5 நியூட்டன் வரும். ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 வச்சுன்னு சொன்னால் 115. இதை விடையில பார்ப்போம். 4 வச்சு சொல்கிறாங்க. 54.685 கிலோ நியூட்டன். எத்தனை? ரைட், கிலோ நியூட்டன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்சர் வரும் உங்களுக்கு 3வது ஆன்சர். ரைட், ஆன்சர் 3வது. ரைட்டா? அதனால மட்டம் தட்டிங்கன்னா 1155 வரும். ஓகேவா? சுத்தனே. ரைட். அப்போ இதில் கன்செப்ட் என்னன்னு சொன்னால் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவுன்றது தான் கன்செப்ட். ரைட்டா? பரப்புக்கு பதிலாக பையார் வர்க்கம் போட்டிங்கன்னா சரி. விளங்கிட்டா? ஓகேவா? சரியா? ரைட். ரைட், அடுத்ததுக்கு போகலாம். ரைட். என்ஜின் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் பிழையான கூற்று யாதுன்னு கேட்குறான். ரைட்டா? என்ஜின் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள்ள பிழையான கூற்று யாதுன்னு கேட்குறான். ரைட்டா? பாருங்க. நெருக்கல் வளையம் ஊதிக்கசியும் வாயுவை இழிவளவாக்கும். சரி. கம்ப்ரெஷன் பிங்க் வந்து ஊதிக்கசியும் வாயுவை இழிவாக்கும். சரி. அடுத்தது, வெளியேற்றும் வால்வின் தண்டின் விட்டம் ஒப்பீட்டளவில் பெரிது. அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இன்லெட் வேல்வோட அவுட்லெட் வேல்வ்ல அந்த தண்டு வந்து பெருசா இருக்குமேன்னு சொன்னா வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கிறதுக்காக. எத்தனை புகை வெளியில வர புகை வந்து வெப்பநிலை கூட அது தாக்கு பிடிக்கிறதுக்காக தண்டை பெருசா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சரி. உள்ளடக்கும் வாழ்வின் வெப்பம் ஒப்பீட்டளவில் உயர்வாக காணப்படும். எத்தனை? ரைட். அப்ப உள்ளடக்கும் வாழ்வுல ஒப்பீட்டளவுல பிழை. ரைட்டா? இப்பதான் நான் ரீசன் சொன்னேன். வெளி வாழ்வுண்ட வந்து விட்டம் பெருசா இருக்கும், வெப்பம் உயர்வை தாக்கு பிடிக்கிறதுக்காக. ஆகவே ஆன்சர் 3வது பிழை. சரிதானே? ரைட். அடுத்து பாருங்க 4வது, உருளை ஒன்றிற்கு 3 வால்வுகள் காணப்படலாம். சரி. மினிமம் நான் சொல்லியிருக்கேன், மினிமம் வந்து 2 வால்வு இருக்கும். அதுக்கு மேல வந்து எத்தனை வால்வு வேணாலும் இருக்கலாம். சரி, மினிமம் 2 வேல்வ் இருக்கணும். ஒன்று வந்து இன்லெட் வேல்வ், இன்னொன்று வந்து அவுட்லெட் வேல்வ். 2 இன்லெட், ஒரு அவுட்லெட் அப்படி இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? ரைட். அடுத்து, ஒரு சில வேளைகளில் உள்ளடக்கும் வெளியிடும் வால்கள் ஒரே நேரத்தில் திறந்திருக்கும். சரியா? அதுக்கு பேர் வந்து வேல் ஓவர்லப் டைம்னு சொல்லுவோம். அதுவும் சரி. சரிதானே? வேல் ஓவர்லப் டைம்னு சொல்லுவோம். அதுவும் சரி. அப்போ ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். சரிதானே? ரைட். அடுத்து 24வது கேள்வி. சரியா? ரைட். 24வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான்கடிப்பு 4 உருளை என்ஜின் ஒன்றுண்ட 2400 மேல் சுழல்கின்றது எனின் அடுத்து வரும் வலு அடுப்புகளுக்கு இடையிலான கால ஆயுடே இவ்வளவு. ரைட்டா? ரைட். என்ஜின் ஸ்பீட் தந்திருக்கான், உருளையிட ஸ்பீட் தந்திருக்கான். ரைட்டா? ரைட். அவ பாருங்க, ஒரு ரொட்டேஷன்ல எவ்வளவு சுத்துன்னு சொன்னா 2400. சாரி, ஒரு நிமிஷத்துல 2400க்கான விளக்கம் பாருங்க. 2400 ஆர்பிஎத்துக்கான விளக்கம். அதாவது ஒரு நிமிஷத்துல 2400 ரொட்டேஷன் சுத்தும். அப்ப எனக்கு தேவை வந்து பாருங்க, ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து எவ்வளவு சுத்த போகுதுன்னு சொன்னா ஒரு நிமிஷத்தின் கீழ் 2400. ரைட்டா? அப்ப அதை இன்னும் சுருக்கிறேன், 60 செகண்டின் கீழ் 2400. அப்ப பாருங்க, வெட்டுப்பட்டு எவ்வளவு வரும்? 1/40 வரும். 1/40 செகண்ட். அதாவது ஒரு ரொட்டேஷன் சுத்துறதுக்கு எவ்வளவு செகண்ட் எடுக்க போகுதுன்னு சொன்னா 1/40. ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, நான்கடிப்பு நான்கடிப்புன்னு சொன்னா 720 பாகை. எத்தனை? நான்கடிப்புன்னு சொன்னா 720 பாகையில தான் ஒரு பவர் வெளியே வரும். அவ பாருங்க, இந்த நான்கடிப்புல வந்து
நாங்கள் ஃபயரிங் ஓட்ட எழுதியிருப்போம். 180 பாகையில் ஒன்று, 360 பாகையில் ஒன்று, 540 பாகையில் ஒன்று, 720 பாகையில் ஒன்று. ரைட்டா? அப்போ இதில் வந்து ஒரு சிலிண்டரில் பவர் நடக்கும், இதில் ஒரு சிலிண்டரில் பவர் நடக்கும். அப்போ அவங்க கேட்குறது கேள்வி என்னன்னா, அடுத்து வரும் வலு அடிப்புகளுக்கு இடையிலான கால இடைவெளி. அப்போ பார்த்தீங்கன்னா 180 பாகைக்கு எவ்வளோ செகண்ட் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, 360 பாகைக்கு எனக்கு வந்தது தான், அதாவது ஒரு ரொட்டேஷன்றது 360 பாகை, ஒன்றின் கீழ் 40 செகண்ட். எனக்கு தேவை 180 பாகைக்கு, அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டாவது பிரிச்சுன்னா ஒன்றின் கீழ் 80 செகண்ட். சரிதானே? அதனால ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். விளங்கிட்டா? எப்படி எடுத்தேன்? ஓகேவா? சரியா? எடுத்து திருப்பி ஒருக்கா சொல்லணுமா? ஓகேவா? சொல்லவா இல்லாட்டி? ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட்டா? 25வது கேள்வி. ரைட், 25வது பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ஜின் ஒன்றில் நெருக்கல் விகிதம் 12க்கு 1, இதன் இலக்க கனவளவு 40 சென்டிமீட்டர் கனம் எனின் உருளையின் டிடிசிக்கும் பிடிசிக்கும் இடைப்பட்ட பகுதியின் கனவளவு எவ்வளவுன்னு கேட்கலாம். ரைட்டா? ரைட், இப்போ பாருங்க, நெருக்கல் விகிதத்துக்கு உங்களுக்கு சமன்பாடு ஒன்று தந்தேன். ரைட்டா? ரைட், இப்போ பாருங்க. ரைட், ரைட், இப்போ பாருங்க, இது வந்து என்ஜின் ஒரு உருளையின், அதாவது சரி, ஒரு பிஸ்டன், இது வந்து டிடிசி, டிடிசி இதுக்கு பேர் வந்து பிடிசி. ரைட்டா? ரைட். இதுக்கு இந்த டிடிசிக்கும் பிடிசிக்கும் இடைப்பட்ட கனவளவுக்கு இந்த பேர் என்னன்னு சொன்னா வாரிய கனவளவு. சரியா? டிடிசிக்கு மேல இருக்கிற இதுன்ற பேர் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா இலக்க கனவளவு. சரிதானே? அப்ப நெருக்கல் விகிதத்துக்கான சமன்பாடு, நெருக்கல் வீதம் சமன் வாரிய கனவளவு பிளஸ் இலக்க கனவளவு கீழே இலக்க கனவளவு. சத்தனே? ரைட். அப்ப இங்க எனக்கு தந்திருக்காங்க, நெருக்கல் வீதம் தந்திருக்காங்க 12ன் கீழ் 1, வாரிய கனவு தான் கேள்வி எக்ஸ், இலக்க கனவுல வந்து அவங்க தந்திருக்காங்க எவ்வளோ? 40. சத்தனே? எக்ஸ் பிளஸ் 40ன் கீழ் 40. ரைட்டா? அப்ப இது சுருக்குன்னு நான் பாருங்க, 40 கொண்டு போய் பெருக்கிறேன், 12 தர 40 சமன் எக்ஸ் பிளஸ் 40. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வரும், இதை சுருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 440 மீட்டர் கனம்னு வரும். சாரி, சென்டிமீட்டர் கனமா? சரியா? 440 சென்டிமீட்டர் கனம்னு வரும். ரைட், அப்போ விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றாவது ஆன்சர். ஓகேவா? விளங்கிட்டா? சரி? இதுதான் நெருக்கல் விகிதத்துக்கான சமன்பாடு, வாரிய கனவுகளும் இலக்கு கனவுகளும் எல்லாம் விளங்கப்படுது. விளங்காட்டி கேளுங்க. சரியா? ஓகேவா அது? அடுத்தது இப்போ 26வது கேள்வியில
சத்தனே இருவழி ஊக்கல் மாற்றி ரைட்டா ஆட்டோமொபைல்ல ஒரு இருக்கு ஊக்கல் மாற்றின்னு சொல்லி அதாவது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு அதாவது சரி என்வாயரன்மெண்டல் பாதுகாக்கிறதுக்காக ரைட்டா நச்சு வாயுக்களை இல்லாமக்கிறதுக்கு ரெண்டு விதமான வேலைகள் இருக்கு அது வந்து ஊக்கல் மாற்றின்னு ஒன்று படிப்போம் ரைட்டா அப்போ அதுல பார்த்தீங்கன்னா இருவழி ஊக்கல் மாற்றின்னு இருக்கு ரைட்டா மூவழி ஊக்கல் மாற்றி இருவழி ஊக்கல் மாற்றி ரைட்டா சூழலுக்கு ஏற்ற வாயுக்களாக மாற்றப்படக்கூடிய காலப்படும் வாயுக்களுக்கு வந்து ரைட்டா ரைட் ஓகே என்ஜின்ல வார புகையில வந்து மூன்று வகையான நச்சு வாயுக்கள் இருக்கும் ஒன்று வந்து நொக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு இன்னொன்று வந்து கார்பன் மோனாக்சைடு அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் கேசஸ் ரைட்டா ரைட் அப்போ இது மூன்றும் வர்றது வந்து நச்சு வாயுக்களாக தான் நாங்கள் கருதுவோம் இதில் இருவழி ஊக்கல் மாற்றி எது எதை இல்லாமாக்கும்னு சொன்னால் கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரோ கார்பன்ஸை இல்லாமாக்கும் மூவழி ஊக்கல் மாற்றி என்ன செய்யும் சொன்னால் இது மூன்றையும் இல்லாமாக்கும் சரியா இருவழின்னு சொன்னா ரெண்டை இல்லாமாக்கும் மூவழின்னு சொன்னா மூண்டையும் இல்லாமாக்கும் விளங்கிட்டா ரைட் அப்ப ஆன்சர் வரும் உங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர் வரும் ஓகேவா ரைட் அது நோட்ஸா ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் ரைட் அடுத்து பாருங்க அருகில் தரப்பட்ட உருவானது வாகனம் ஒன்றின் திரும்பும் போது முன் சில் முன் இரு சில்லுகளின் நிலையாகும் இதற்கமைய உட்பக்கம் திரும்பும் சில்லின் சுழற்சி ஆரையை காண்க ரைட்டா இந்த ஆரையை தான் கேட்கலாம் ரைட்டா அப்ப இந்த ஆரையை காண்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இது வந்து 2400 இதா இருக்கும் ரைட்டா ஃபர்ஸ்டா இந்த முக்கோணிக்கு பைதகரஸ் போடுங்க அதுக்கப்புறம் இந்த இது வரும் அதுக்கப்புறம் திருப்பி இருக்க இந்த முக்கோணிக்கு போட்டீங்கன்னு சொன்னா எக்ஸை கண்டுபிடிக்கலாம் ரைட்டா ரைட் அப்ப நீங்க இதை கண்டுபிடிச்சு பாருங்க உங்களுக்கு அஞ்சாவது ஆன்சர் வரும் எத்தனை ரைட் 32 பாகை வச்சு எடுக்கும் ஓகேவா ரைட்டா அப்போ உங்களுக்கு இருக்கலாம் டிரெக்டா நீங்க சாரி அப்ப இது வையையும் கண்டுபிடிக்க தேவையில்ல உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டே என்ன வைக்கணும்னு சொன்னால் 2400 வச்சுக்கிட்டே எக்ஸ் எடுக்கலாம் சரிதானே ரைட் அப்போ உங்களுக்கு வர போகிறது வந்து எக்ஸ் சமன் 2400 கீழ் சைன் 32 பாகைன்னு வரும் சரிதானே ரைட் அப்போ இது கால்குலேட்டரில் சுருக்குனீங்கன்னா 27வதுக்கு அஞ்சாவது ஆன்சர் வரும் சரிதானே ரைட் அடுத்தது 28வது ரைட் கதிர்த்தி வாகனம் ஒன்றின் திரவ குளித்த தொகுதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக ரைட்டா கதிர்த்தி மூடியே குளிரல் தொகுதியின் அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்திலும் சற்று பெரிதாக காணப்படும் சரி சத்தனை ரைட் இது எல்லாமே நோட்ஸ் தான் வெப்ப நிறுத்தி வாழ்வு மூலம் குளிரல் தொகுதியின் வெப்பநிலையை அளவிட முடியும் இல்ல அளவிட முடியாது சத்தனை ரைட்டா ரைட் அது வேலை செய்யுமே தவிர அளவிட முடியாது குளிரல் தொகுதியில் பாய்ச்சல் விகிதம் கூடிய மைய கவர்ச்சி பம்பி பயன்படுத்தப்படும் சரி அப்ப ஆன்சர் வரும் ரெண்டாவது ஆன்சர் வரும் ரைட்டா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கேள்வி வெட்டு கத்தியின் வெட்டு விளிம்பிற்கு வெப்ப பரிகாரம் செய்கையில் அதன் எவ்வியலை அதிகரிக்கும்னா வெப்ப பரிகாரம் செய்யக்குள்ள வன்மை தான் அதிகரிக்கும் சரிதானே ரைட் வெப்ப பரிகாரம்னு ஒரு மெத்தட் இருக்கு ப்ரொடக்ஷன்ல அது செஞ்சா என்ன செய்யும் சொன்னா வெட்டு கத்தியின் வன்மை அதாவது ஹார்ட்னஸ் அதிகரிக்கும் அடுத்து 30வது கேள்வி பாருங்க அலுமினியம் தகடுகளை பயன்படுத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு சிற்றலைமாரியை கோப்பதற்கு மிகவும் உகந்த முறை என்னன்னு சொன்னா என்னவா இருக்கும்னு சொன்னா திருகுதல் சரிதானே ரைட் அப்ப ஆன்சர் வரும் மூணாவது ஆன்சர் வரும் விளங்கிட்டா ரைட் இப்போ இதெல்லாமே தான் எம்சிக்யூல வந்த கேள்வி ஓகேவா அது இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் எதுவும் இருக்கா ரைட் ரைட் சரி சரிதானே ரைட் அப்போ இதோட முடிப்போம் ரைட்டா நாளைக்கு பார்ட் 2 நான் செஞ்சு விட்றேன் ஓகேவா இன்றைக்கு வந்து பார்ட் 1 முடிஞ்சு நாளைக்கு வந்து பார்ட் 2 செஞ்சு விட்றேன் ரைட்டா இதே பேப்பரில் பார்ட் 2 செஞ்சு விட்றேன் ஓகே